Welcome back, ladies and gentlemen. Hi, chalo! Finally, Captain America Brave New World இன்னும் 2 நாள்ல ரிலீஸ் ஆக போகுது. ஆல்ரெடி இந்த படத்துக்கான early reviews எல்லாமே ஃபாரின்ல இருந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஏகப்பட்ட பாசிட்டிவ் ரிவ்யூஸையும் பார்த்தேன், ஒரு சில நெகட்டிவ் ரிவ்யூஸையும் பார்த்தேன். பட் ஓவராலா இந்த ரிவ்யூஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது படம் நல்லா தான் இருக்கும் போல இருக்கே. சரி, அது இருக்கட்டும். இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலது இருக்கும்ல, அது என்னது அப்படின்ற ஒரு கேள்வியோட இருந்தீங்கன்னா அதை கிளியர் பண்றதுக்காக தான் இந்த வீடியோவோட வந்திருக்கேன். பட் எஃபர்ட் எடுத்து இந்த வீடியோலாம் ரெடி பண்றது எதுக்கு? இதுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிடிச்சிருக்கு, அதான் ரீசன். கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவராங்கண்ணே? உங்க சைடுல இருந்து நான் எதிர்பார்க்கறதுலாம் ரெண்டு விஷயம் தான். வீடியோவை லைக் பண்ணிடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் 5000 சப்ஸ்கிரைபர்ஸ். சோ இதுக்கு மேல வளவளன்னு பேசாம ரீகேப்பை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ இந்த கேப்டன் அமெரிக்காவோட கதை எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1942ல் வேர்ல்டு வார் 2க்காக ஒரு சோல்ஜர் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் மாதிரி ஒன்று நடந்துட்டு இருக்கும். அதில் ஒரு யங்கான ஸ்டீவ் ராஜர்ஸும் வந்து கலந்துப்பாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி ஒரு சோல்ஜருக்கு தேவைப்படுற எந்த ஒரு பிசிக்கல் குவாலிட்டியும் அவர்கிட்ட இல்லாததுனால அவரை வந்து ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிடுவாங்க. பட் பிசிக்கலாக ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால ஸ்டீவ் ராஜர்ஸ் வந்து மென்டலி வீக்காக இருப்பாரு அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம். மனதளவில் ஸ்டீவ் ராஜர்ஸ் செம ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன். ஸோ அவரோட கண்ட்ரிக்காக ஏதாவது அவர் பண்ணணும், இந்த வரப்போற வார்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் அவர்கிட்ட இருந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே ஒரு வெறியோடவே சுத்திட்டு இருப்பாரு. அண்ட் அதை பார்த்துட்டு ஸ்டீவ் ராஜர்ஸ் ஒரு சயின்டிபிக் ரிசர்ச் பர்பஸ்க்காக ஆர்மியில எடுத்துப்பாங்க. பிகாஸ் அந்த நேரத்துல வந்து ஆப்ரஹாம் எர்ஸ்கைன் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்டும், டோனி ஸ்டார்க்கோட அப்பாவான ஹவர்ட் ஸ்டார்க், ஸ்டீவ் ராஜர்ஸோட லவ் இன்ட்ரெஸ்டான பெகி கார்ட்டர், இவங்க எல்லாரோட தலைமையில ஒரு சூப்பர் சோல்ஜர் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு ப்ராசஸ்க்காக எல்லாருமே ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. பேசிக்கலி ஹியூமன்ஸ் வந்து வெப்பனா மாத்துற ஒரு ப்ராசஸ் தான் அது. ஸோ அந்த ப்ராசஸ்க்குள்ள ஒரு மனுஷன் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு வந்துட்டானா நார்மலா இருக்க ஒரு ஹியூமன் பீயிங் பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு சூப்பர் ஹியூமனா மாறிடுவான். ஸோ அந்த ஒரு ப்ராசஸ்ல ஸ்டீவ் ராஜர்ஸ் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு வந்துட்டு ஒரு பக்காவான ஒரு சூப்பர் சோல்ஜரா மாறிடுவாரு. அண்ட் ஹவர்ட் ஸ்டார்க் அவர்கிட்ட இருந்த கொஞ்சம் வைப்ரேனியம் வச்சு ஸ்டீவ் ராஜர்ஸ்க்கு ஒரு ஷீல்ட் ரெடி பண்ணி கொடுப்பாரு. அண்ட் இப்படிதான் ஸ்டீவ் ராஜர்ஸ் கேப்டன் அமெரிக்காவா மாறி இருப்பாரு. ஸோ அந்த சீரம், அந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்சது ஆப்ரஹாம் எர்ஸ்கைன். அண்ட் அவரை ரெட் ஸ்கல் வந்து ஆளை வச்சு கொண்டுருவாரு. ஸோ சூப்பர் சோல்ஜர் சீரம் எப்படி செய்யணும் அப்படின்னு தெரிஞ்ச ஒரே ஒரு ஆளும் இப்ப வந்து இறந்துடுவாரு. ரெட் ஸ்கல் அண்ட் ஆர்னிம் ஜோலா இவங்க ரெண்டு பேருமே ஹைட்ரா அப்படின்ற ஒரு வில்லன் ஆர்கனைசேஷனை நடத்திட்டு வருவாங்க. ஸோ இந்த ஹைட்ரா யாரு அப்படின்றதெல்லாம் டீடைலா நான் சொன்னா மேபி வீடியோ பிளாக் ஆகலாம். சோ நீங்களே நெட்ல போய் பாத்துக்கோங்க. சோ இந்த ஹைட்ரா எங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ட்ராக் பண்ணி அவங்களோட அட்டாக் எல்லாத்தையுமே தடுக்கிற ஒரு முயற்சியில கேப்டன் அமெரிக்கா தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டான பக்கி பார்னஸை இழந்துருவாரு. அண்ட் படத்தோட எண்ட்ல கேப்டன் அமெரிக்கா ரெட் ஸ்கல்லை டிஃபீட் பண்ணிடுவாரு. பட் ரெட் ஸ்கல் சிட்டி மேல ஒரு பெரிய ஃபிளைட்டை கொண்டு போய் கிராஷ் பண்ணி ஒரு பெரிய அட்டாக்க பிளான் பண்ணி வச்சிருப்பாரு. அதை தடுக்கிறதுக்காக கேப்டன் அமெரிக்கா தன்னை தானே சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த ஃபிளைட்டை கொண்டு போயிட்டு ஆர்டிக் ஓஷன்ல கிராஷ் பண்ணிடுவாரு. சரி, இருந்த ஒரே ஒரு சூப்பர் சோல்ஜரும் இப்ப காலி. சூப்பர் சோல்ஜர் சீரம் எப்படி செய்யணும் தெரிஞ்சவனும் இப்ப காலி. சோ அவ்வளவுதான சூப்பர் சோல்ஜர் ப்ராஜெக்ட் வந்து இப்ப கவர்மெண்ட் கைவிட்டுருமா அப்படின்ற மாதிரி நினைச்சீங்கன்னா அப்போதான் ஜெனரல் தடேயஸ் ராஸ் வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. திரும்பவும் நான் அந்த சூப்பர் சோல்ஜர் ப்ராஜெக்ட் வந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமா ரேடியேஷன் வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை ப்ரூஸ் பேனர் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் மேல பண்ண, அது குண்டக்க மண்டக்க போய் சூப்பர் சோல்ஜரா மாறுறதுக்கு பதில் ப்ரூஸ் பேனர் ஹல்கா மாறிடுவாரு. ஹல்கா மாறினதுக்கு அப்புறம் அந்த லேப்ல இருந்து எஸ்கேப் ஆகி போயிடுவாரு ப்ரூஸ் பேனர். சூப்பர் சோல்ஜர் கிரியேட் ஆகலனாலும் பரவாயில்ல, அவன் நம்ம கிரியேட் பண்ண ஒரு வெப்பன், அவனை போய் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எமில் பிளான்ஸ்கி அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் ஏஜென்ட்டை அப்பாயிண்ட் பண்ணி அனுப்புவாங்க. நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஹல்க் வந்து ஒரு உலகத்துக்கே பயங்கரமான ஒரு டேஞ்சர் அப்படின்ற ஒரு காரணம் மட்டும் இல்லாம பர்சனலாவே ராஸ்க்கு வந்து பேனர் அண்ட் ஹல்க பிடிக்காது. பிகாஸ் ஒரு இன்சிடென்ட்ல ஹல்க் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆனதுனால பெட்டி ராஸ்க்கு வந்து அடிபட்டுரும். சோ பெட்டி ராஸ் வந்து தடேயஸ் ராஸோட பொண்ணு. சோ அந்த ஒரு காண்ட்லயும் இருப்பாரு. ஊரே ப்ரூஸ் பேனருக்கு அகைன்ஸ்டா அவரை தேடிட்டு இருக்கும்போது ஒரே ஒருத்தர் மட்டும் தான் ப்ரூஸ் பேனர் அண்ட் ஹல்க்கு ஆறுதலா இருப்பாங்க. தடேயஸ் ராஸோட பொண்ணு பெட்டி ராஸ் தான் அது. ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு காதல் இருக்கும். ரெண்டு பேருமே சேர்ந்து மிஸ்டர் ப்ளூ அப்படின்ற ஒருத்தரை தேடி போவாங்க. அந்த மிஸ்டர் ப்ளூ அப்படின்ற கேரக்டர் தான் ப்ரூஸ் பேனருக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி ஹல்கோட பிளட்டை வச்சு ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாரு. சோ ஹல்க ஃபேஸ் பண்றதுக்காக எமில் பிளான்ஸ்கிக்கும் ஒரு சூப்பர் சோல்ஜர் புரோட்டோடைப் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. பெர்ஃபெக்ட்டான ஒரு சீரம் கிடையாது, பட் கிட்டத்தட்ட ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. அந்த ஒரு சூப்பர் சோல்ஜர் சீரமை எமில் பிளான்ஸ்கியோட உடம்புல செலுத்துவாங்க. இந்த வாட்டி எந்த ஒரு கோளாறும் ஆகாம ஆல்மோஸ்ட் அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு ரிசல்ட் கிடைச்சிரும். எமில் பிளான்ஸ்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் சோல்ஜர் மாதிரி மாறிடுவாரு. அண்ட் அதுக்கப்புறம் ப்ரூஸ் பேனரை ட்ரேஸ் பண்ணி போய் மிஸ்டர் ப்ளூவை கண்டுபிடிச்சிடுறாங்க. சோ அந்த மிஸ்டர் ப்ளூ அப்படின்றது வந்து சாமுவல் ஸ்டர்ன்ஸ் அப்படின்ற ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு காலேஜ் ப்ரொஃபசர் தான். அவரை போயிட்டு எமில் பிளான்ஸ்கி மிரட்டி ஹல்கோட பிளட்டை அவருக்குள்ள எடுத்துப்பாரு. அண்ட் அங்க நடந்த ஒரு கலவரத்துல சாமுவல் ஸ்டர்ன்ஸ்க்கு அடிபட்டுரும். அண்ட் அவர் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த ஹல்கோட பிளட் வந்து லைட்டா லீக் ஆகிட்டே வந்து எங்க அடிபட்டிருக்கோ அது மேல விழுந்துரும். சோ பேசிக்கலி ஹல்கோட பிளட் செல்ஸ் வந்து சாமுவல் ஸ்டர்ன்ஸ்க்குள்ள போயிடும். சோ அவரும் ஒரு கைண்ட் ஆஃப் ஹல்க் மாதிரி மாறுவாரு. பட் கொஞ்சம் டிஃபரெண்டான ஹல்க். அது எப்படிப்பட்ட ஹல்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேரக்டர் பத்தி நான் இன்னும் அதிகமா பேச போறது கிடையாது. பிகாஸ் இதே கேரக்டரை 14
வருஷங்கள் கழிச்சு திரும்பவும் நீங்க கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட்ல பார்க்க போறீங்க. சோ எமில் பிளான்ஸ்கி ஹல்கோட பிளட் எடுத்துக்கிட்டதுனால அவர் வந்து அபாமினேஷனா மாறிடுறாரு. பட் அந்த அபாமினேஷனை வந்து ஹல்க் வந்து டீல் பண்ணிட்டாரு. அண்ட் இந்த படத்துல ஹல்கா நடிச்ச, அதாவது ப்ரூஸ் பேனரா நடிச்ச எட்வர்ட் நார்டன் இதுக்கப்புறம் மார்வல் கூட கண்டினியூ பண்ணல. மார்வல் வந்து மார்க் ரஃபலோவை வச்சு ஹல்க ரீகாஸ்ட் பண்ணிட்டாங்க. சரி, ஓகே, திரும்பவும் கதைக்குள்ள வருவோம். இந்த சம்பவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடலுக்குள்ள விழுந்த கேப்டன் அமெரிக்காவை லிட்டரலா 70 வருஷம் கழிச்சு கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி மனுஷன் இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்காரு. அவர் உடம்புல இருந்த அந்த சூப்பர் சோல்ஜர் சீரம் அவர் இத்தனை வருஷங்களுக்கு உயிரோட வச்சிட்டு இருந்திருக்கு. ஸ்டீவ் ராஜர்ஸ் கண் முழிச்சு பார்த்ததும் அவருக்கு ஒண்ணுமே புரியல. பிகாஸ் அவர் இருந்த உலகம் வேற, இப்ப வந்து உலகம் வந்து பயங்கரமா அப்கிரேட் ஆயிருக்கு. சோ அந்த நேரத்துல நிக் ஃபியூரி வந்து அவரை பார்த்து மீட் பண்ணி எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி அவெஞ்சர்ஸ்ல அவரை சேர்த்துக்கிறாரு. சோ கேப்டன் அமெரிக்கா, ஹல்க், தார், அயன் மேன், ஹாக்காய், பிளாக் விடோ இவங்க எல்லாருமே அவெஞ்சர்ஸ் டீம்ல இருந்து பூமிக்கு டெசராக்ட தேடி வந்த லோக்கிய அடிச்சு படுகு போட்டுறாங்க. சரி, பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் போதுதான் ஹைட்ரா திரும்பவும் ரிட்டர்ன் ஆயிடுது. எஸ், ரெட் ஸ்கல் தான் செத்துட்டானே தவிர்த்து ஹைட்ரா இன்னும் செயல்பட்டு தான் இருக்கு. அண்ட் ஆர்னம் ஜோலா ஒரு ஏஐயா இப்ப மாறி இருக்காரு. சரி, இவனுங்க தான் வந்திருக்கானுங்க அப்படின்னு பார்த்தா செத்து போயிட்டு தான் நினைச்சிட்டு இருந்த ஸ்டீவ் ராஜர்ஸோட க்ளோஸ் ஃப்ரெண்டான பக்கி பானஸும் ரிட்டர்ன் ஆகிடுறாரு. பட் பிரச்சனை என்னன்னா இந்த வாட்டி அவர் ஹைட்ராவோட பிரெயின் வாஷ் பண்ணப்பட்ட ஒரு சூப்பர் சோல்ஜரா ரிட்டர்ன் ஆகுறாரு. அந்த கட்டத்துல சூப்பர் சோல்ஜர் சீரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நிறைய பரவ ஆரம்பிச்சிருச்சு. சோ நிக் ஃபியூரி உருவாக்குன ஷீல்ட் இருக்குல்ல, அது வந்து இப்ப ஹைட்ரா அவங்களோட ஆளுங்களை வச்சு ஃபுல்லா கரப்ட் பண்ணி ஃபுல் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறாங்க. அண்ட் ஷீல்ட் வந்து 3 ஹெலி கேரியர் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அது 3த்தையும் ஹைஜாக் பண்ணி அதை வந்து மக்கள் மேல டார்கெட் பண்ண வச்சு ஒரு பெரிய ஜெனசைடே பண்றதுக்காக காத்துட்டு இருந்திருப்பாங்க. அதை வந்து நம்ம கேப்டன் அமெரிக்கா, பிளாக் விடோ, சாம் வில்சன் ஏகேஏ தி ஃபால்கன் இவங்க 3 பேருமே சேர்ந்து அந்த அட்டாக்கை தடுப்பாங்க. எஸ், இந்த படத்துல தான் ஃபர்ஸ்ட் டைம் சாம் வில்சன் இன்ட்ரோடியூஸ் ஆகியிருப்பாரு. சோ சாம் வில்சனும் ஆர்மில ஏர் ஃபோர்ஸா இருந்திருப்பாரு. பட் ஒரு மிஷன்ல வந்து அவரோட பார்ட்னரான ரைலி இறந்து போனதும் இதுக்கு மேல கண்டினியூ பண்றது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சாம் வில்சன் ரிட்டையர் ஆகிடுவாரு ஏர் ஃபோர்ஸ்ல இருந்து. அண்ட் தென் கேப்டன் அமெரிக்கா தனியால இது எல்லாத்துக்குமே அகைன்ஸ்டா போராடிட்டு இருக்காரு அப்படின்றத பார்த்துட்டு கேப்டன் அமெரிக்காக்கு ஹெல்ப் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஓஜி விங் சூட்டை மாட்டிக்கிட்டு கேப்டன் அமெரிக்காக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வருவாரு. அண்ட் இந்த படத்திலையும் பக்கி வந்து கேப்டன் அமெரிக்காவை விட்டு பிரிஞ்சிருவாரு. பட் கேப்டன் வின்டர் சோல்ஜர் கிட்ட பேசினதுல அவரோட மனசு லைட்டா மாறி இருக்கும். லைட்டா அவருக்கு வந்து பழசெல்லாம் ஞாபகம் வர ஆரம்பிச்சிருக்கும். அவரோட பிரெயின் வாஷ் பண்ணப்பட்ட மூளை வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிருக்கும். அண்ட் இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் டோனி ஸ்டார்க் இதெல்லாம் வேலைக்காவது, மனுஷங்களை வெப்பனா மாத்துறதுக்கு பதில் நம்ம ரோபோட்ஸை கிரியேட் பண்ணுவோம், அதை கிரியேட் பண்ணி வந்து அதை வெப்பன்ஸா மாத்தி உலகத்தை பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்ட்ரான ப்ரூஸ் பேனரோட ஹெல்ப் மூலமா உருவாக்குவாங்க. அண்ட் ஆஸ் யூசுவல் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி இந்த அல்ட்ரான் ப்ரோக்ராமும் அவங்க எதிர்பார்த்த மாதிரி போகாம அந்த அல்ட்ரான் இவங்களுக்கு அகைன்ஸ்டா திரும்பி ஒரு பெரிய அல்ட்ரான் ஆர்மியே உருவாயிடுது. அதுக்காக திரும்பவும் அவெஞ்சர்ஸ் எல்லாமே அசம்பிள் ஆகி அல்ட்ரானை அடிச்சு பிரிச்சு மேஞ்சிடுறாங்க வித் த ஹெல்ப் ஆஃப் விஷன். இந்த வாட்டி அவெஞ்சர்ஸ் டீம்ல சாம் வில்சனும் ஆட் ஆகியிருப்பாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் ஒரு அவெஞ்சர்ஸ் டீம்ல இருக்கிறது. அவரும் கேப்டன் அமெரிக்கா அண்ட் அவெஞ்சர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. சரி, உள்ளூர்ல பிரச்சனை வந்துச்சு, சமாளிச்சிட்டோம். வேற்று கிரகத்துல இருந்து பிரச்சனை வந்துச்சு, டீல் பண்ணிட்டோம். நம்மளே வேலியில இருந்த ஓனான் எடுத்து வேட்டிக்குள்ள விட்டுக்கிட்டோம், அதையும் சரி பண்ணியாச்சு. இதுக்கு மேல என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு நினைக்கும் போது குடும்பத்துக்குள்ளேயே ஒரு பிரச்சனை வந்துருச்சு. சோ அவெஞ்சர்ஸ் மக்களை காப்பாற்றணும்னு தான் சண்டை போடுறாங்க. எல்லாமே ஓகே, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதனாலதான் அவங்களுக்கு அவெஞ்சர்ஸ் அப்படின்ற பேரும் இருக்கு. பட் காப்பாத்துறன்ற பேர்ல எவ்வளவோ டேமேஜஸ் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. பொருள் சேதம் மட்டும் இல்லாம நிறைய பேரோட வாழ்க்கையும் அதனால பாதிச்சிருக்கு. சோ இதை வந்து இதுக்கு மேல வந்து பொறுத்து இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொகோவியா அக்கார்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆர்டரை பாஸ் பண்றாங்க. இந்த மாதிரி அவெஞ்சர்ஸ் வந்து அவங்க இஷ்டத்துக்கு இதுக்கப்புறம் டிசிஷன்ஸ் எடுக்கக்கூடாது, கவர்மெண்ட் சொன்னாதான் அவங்க ஒரு விஷயத்துல போய் தலையிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ட்ராக்டை எல்லா அவெஞ்சர்ஸும் சைன் பண்றதுக்காக கூப்பிடுறாங்க. அண்ட் அந்த கான்ட்ராக்டை சைன் பண்றதுக்கு டோனி ஸ்டார்க் ஒத்துக்கிறாரு. எதனால ஒத்துக்கிறாரு அப்படின்னா, சொகோவியால இவங்க காப்பாத்துறேன்னு போயிட்டு ஒரு சில பேர் இறந்திருப்பாங்க. அதுல ஒரு சின்ன பையனும் இறந்திருப்பான். அண்ட் அந்த பையனோட அம்மா வந்து டோனி ஸ்டார்க்க பார்த்து மத்தவங்க எல்லாருமே நீங்க காப்பாத்திட்டீங்க, ஓகே, என்னோட பையனை யார் காப்பாத்தோ அப்படின்னு சொல்லிட்டு டோனி ஸ்டார்க் கிட்ட கேட்க அவருக்கு ரொம்பவே கில்ட் ஆயிடும். அவர் மேலே ஒரு வெறுப்பு வர மாதிரி ஆயிடும். சோ அதனால அவெஞ்சர்ஸ் வந்து கவர்மெண்ட் சொல்றதை மட்டுமே செய்யட்டும், நம்மள எந்த டிசிஷனும் எடுக்க தேவையில்ல, நமக்கு வந்து அந்த பிளேம் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு டோனி ஸ்டார்க் வந்து சைன் பண்றதுக்கு ஒத்துக்கிறாரு. பட் ஸ்டீவ் ராஜர்ஸ் அதுக்கு அகைன்ஸ்டா நிக்கிறாரு. பிகாஸ் அவருக்கு தெரியும் எப்பவுமே அவெஞ்சர்ஸ் வந்து இண்டிபெண்டன்டா தான் இருக்கணும், நம்ம வந்து யாரோட கண்ட்ரோல்லயும் இருக்கக்கூடாது, ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம உடனே இறங்கி வேலை செய்யணும், மத்தவங்களோட ஆர்டருக்காக நம்ம வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் அமெரிக்கா ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு அதுதான் கரெக்டான ஒரு டிசிஷனும். அண்ட் இவர் எடுக்கிற டிசிஷனுக்கு எப்பவும் போலவே சாம் வில்சன் சப்போர்ட்டா இருக்காரு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், இந்த மாதிரி சைன் பண்ண சொல்றது யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வருதுல. வேற யாரும் இல்ல, நம்ம சித்தப்பா ராஸ் தான். இப்ப ராஸ் வந்து ஒரு யுஎஸ் செக்ரட்டரியா மாறி இருக்காரு. முன்னாடி வந்து ஜெனரலா இருந்தார்ல, இப்ப வந்து செக்ரட்டரியா மாறி இருக்காரு. சோ இதுல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். ராஸ்
ராஸ் வந்து சூப்பர் ஹீரோஸ்க்கு அகேன்ஸ்டான ஒரு ஆள் கிடையாது. சூப்பர் ஹீரோஸ் வந்து அவன் சொல்றது கேட்கணும், அவங்களோட கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்க ஒரு ஆள் தான். சோ இந்த பிரச்சனை எல்லாம் போதாதுன்னுட்டு திரும்பவும் வின்டர் சோல்ஜர் வேற உள்ள இறக்கி விட்டுறாங்க. இந்த வாட்டி பேரன் ஜீமோ வந்து அந்த வின்டர் சோல்ஜரை ட்ரிகர் பண்றதுக்கு அந்த ஏத்த வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வச்சு பக்கியை வந்து ட்ரிகர் பண்ணி திரும்பவும் வின்டர் சோல்ஜரா கொண்டு வந்து டிச்சாலாவோட அப்பாவை கொன்னு ஒரு பெரிய பிரச்சனையை மாத்தி விட்டுறானுங்க. இப்ப வந்து பக்கியை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சைடு கேப்டன் அமெரிக்கா, ஃபால்கன், வாண்டா, ஹாக்கை, ஆண்ட்மேன் இவங்க எல்லாரும் ஒரு பக்கம் இருக்காங்க. இந்த கான்ட்ராக்ட சைன் பண்ணாங்கல்ல அயன்மேன், பிளாக் விடோ, விஷன் இவங்க எல்லாம் இருக்காங்க. இவங்க எல்லாம் ஒரு பக்கத்துல இருக்காங்க. அண்ட் டிச்சாலா அயன்மேன் கூட போய் சேர்ந்துக்கிறாரு. பிகாஸ் தன்னோட அப்பாவை கொன்னவன் வந்து ஆப்போசிட்ல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது பார்த்தாதுன்ட்டு போற போக்குல ஜீமோ வந்து டோனியோட அப்பா அம்மா இவங்க 2 பேருமே இறந்ததுக்கான காரணம் வின்டர் சோல்ஜர் தான் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் டோனிக்கு ரிவீல் பண்ணி விட்டுட்டு போயிடுறாரு. அண்ட் இந்த உண்மை ஸ்டீவ் ராஜர்ஸ்க்கும் தெரியும். அதை வந்து டோனி ஸ்டார்க் கிட்ட இருந்து அவர் மறைச்சிட்டு இருந்திருக்காரு. சோ அதனால என்ன நடக்குதுன்னா டோனி ஸ்டார்க் வர்சஸ் கேப் அண்ட் பக்கி இவங்க 3 பேருக்கும் ஒரு சண்டை நடக்குது. லிட்டரலா ஒரு 2v1 நடக்குது. அந்த சண்டையில ஒரு வழியா கேப்டன் அண்ட் பக்கி 2 பேருமே சேர்ந்து எப்படியோ டோனி ஸ்டார்க்கை அடக்கி அவர் எப்படியோ டிஃபீட் பண்ணிடுறாங்க. கேப்டன் அண்ட் பக்கி அங்க இருந்து போறதுக்கு முன்னாடி டோனி ஸ்டார்க் ஸ்டீவ் ராஜர்ஸை பார்த்து, நீ வச்சிட்டு இருக்க ஷீல்ட் எங்க அப்பா உருவாக்குனது, இதுக்கப்புறம் அந்த ஷீல்ட வச்சிருக்க தகுதியை நீ இழந்துட்ட, நீ அவருக்கே உண்மையா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் அமெரிக்காவோட ஷீல்ட வந்து டோனி ஸ்டார்க் திரும்பவும் வாங்கிக்கிறாரு. சரி ஓகே, ஜீமோ எதுக்கு இதெல்லாம் பண்றான், அவெஞ்சர்ஸ்குள்ளே எதுக்கு சண்டை முட்டி விடுறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜீமோவோட ஃபேமிலியும் இறந்து போனதுக்கு அவெஞ்சர்ஸ் போட்ட ஒரு சண்டை தான் காரணம். சோ அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறன்ற பேர்ல அவரால் இவனுங்க கூட போய் சண்டை போட முடியாதுன்னு சொல்லிட்டு அவனுங்களுக்குள்ளேயே சண்டை மூட்டி விட்டுட்டு ஒருத்தர் அடிச்சுன்னு சாவுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சூசைட் பண்ணிக்கலாம்னு போயிடுறாரு. பிகாஸ் இதுக்கப்புறம் அவர் வாழ்றதுக்கான ஒரு அர்த்தமே இல்லைன்னு சொல்லி முடிவு பண்ணி அவரும் சூசைட் பண்ணிக்கலாம்னு போக டிச்சாலா அதை தடுத்து நிறுத்தி ஜீமோவை காப்பாத்தி அவரை வந்து அரெஸ்ட் பண்ண வச்சிடுறாங்க. அண்ட் யாரெல்லாம் அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணாம ஏர்போர்ட்ல வந்து சண்டை போட்டுருப்பாங்களே, அதாவது கேப்டன் அமெரிக்காவோட சைடு இருக்குல்ல, அவங்க எல்லாருமே இப்ப அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. பட் ஸ்டீவ் ராஜர்ஸ் அங்க இருந்து உள்ள இருக்க எல்லாருமே தப்பிக்க வச்சு ஜெயில இருந்து எல்லாருமே எஸ்கேப் ஆகி வெளியே வந்துடுறாங்க. இதெல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டீவ் ராஜர்ஸ் டோனி ஸ்டார்க் கிட்ட அப்பாலஜைஸ் பண்றாரு. இந்த மாதிரி அவரோட அப்பா அம்மா பத்தின உண்மைகளை மறைச்சதுக்கு சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்பாலஜைஸ் பண்றாரு. பட் ஸ்டில் 2 பேரும் இன்னும் பிரிஞ்சுதான் இருக்காங்க. சோ இந்த கதை முடிஞ்சதுக்கு அப்புறம் பிளாக் விடோ படத்துல வந்து திரும்பவும் தடேயஸ் ராஸ் வந்து அப்பியர் ஆகி பிளாக் விடோவை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அகைன்ஸ்டா ஆளுங்களை அனுப்பிச்சு விட்டுருப்பாரு. அண்ட் இந்த கலவரங்களுக்கு நடுவுல ஹல்க மறந்துட்டோம் பாருங்க. அவன் சேஜ் ஆஃப் அல்ட்ரான் அப்ப ஹல்க் வந்து ஒரு ஸ்பேஸ் ஷிப்ல ஏறி சக்காருக்கு போயிடுவாரு. சக்கார்ல போயிட்டு அவர் வந்து தார் கூட டீம் அப் பண்ணி அப்புறம் தான் அந்த ராக்னராக் ஈவென்ட்ஸ் எல்லாமே நடந்திருக்கும். அண்ட் அந்த ராக்னராக் ஈவென்ட்ஸ் எல்லாம் நடந்து முடிய கரெக்டா தானோஸ் வந்து அப்பியர் ஆகுவாரு. அண்ட் அந்த இன்ஃபினிட்டி வார் மூவில கூட நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த ராஸ் பையன் ஜெயில இருந்து எஸ்கேப் ஆன அவெஞ்சர்ஸ் வந்து கிரிமினலா ஃப்ரேம் பண்ணி அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு துடிச்சிட்டு இருந்திருப்பான். திரும்பவும் என்னோட பர்மிஷன் இல்லாம எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடேயஸ் ராஸ் சொல்ல, உன்கிட்ட பர்மிஷன் கேட்கறதுக்குலாம் இப்ப எனக்கு டைம் இல்ல, உன்னை விட பெரிய பிரச்சனையா இப்ப நாங்க டீல் பண்ண வேண்டியது இருக்கு. சோ அமைதியா இருந்துரு, இல்ல அதையும் தாண்டி எங்களோட வழியில குறுக்க வருவா அப்படின்னா உன்னையே அடிச்சிட்டு போறதுக்கு எங்களுக்கு 2 செகண்ட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீவ் ராஜர்ஸ் ராஸை மிரட்டி விட்டுறாரு. மீன்வைல் டோனி, டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், ஸ்பைடர்மேன் இவங்க எல்லாருமே ஸ்பேஸ்ல இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தானோஸ் அப்பியர் ஆகி 6 இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸையும் கலெக்ட் பண்ணி ஸ்னாப் போட்டு பாதி பாப்புலேஷனை குறைச்சு விட்டு போயிடுவாரு. அண்ட் மறைஞ்ச பாதி பேர்ல ஃபால்கனும் ஒருத்தர். இது நடந்த ஒரு 3 வாரம் கழிச்சு மீதி இருக்க எல்லா அவெஞ்சர்ஸும் ஒன்னு சேருவாங்க. அண்ட் அந்த டைம் லைன்ல இருந்த தானோஸ், அதாவது ஸ்னாப் போட்டதுக்கு அப்புறம் ஒரு தானோஸ் இருப்பார்ல, அந்த தானோஸை தேடி கண்டுபிடிச்சு போட்டு தள்ளிடுறாங்க. அதுக்கப்புறம் டோனி ஸ்டார்க் 5 வருஷம் கழிச்சு பீட்டர் பார்க்கறதுக்காக எப்படின்னா இந்த டைம் மிஷினை கண்டுபிடிச்சாகணும். பிகாஸ் ஸ்பைடர்மேனும் அந்த ஸ்னாப்ல மறைஞ்சிருப்பாரு. பிளஸ் பீட்டர் பார்க்கர் டோனி ஸ்டார்க்கோட ஒரு பையன் மாதிரி. சோ அது வந்து அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு டைம் மிஷினை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் பார்க்கறதுக்காக தான் லிட்டரலா அந்த டைம் மிஷினை கண்டுபிடிச்சிருப்பாரு. அண்ட் 5 வருஷம் கழிச்சு டோனிக்கு வந்து ஸ்டீவ் ராஜர்ஸ் மேல இருந்த எல்லாம் கோவமும் குறைஞ்சிரும். அண்ட் அவர்கிட்ட இருந்து வாங்கின ஷீல்டையும் திரும்பவும் கேப்டன் அமெரிக்கா கிட்டே கொடுத்துருவாரு. டைம் மிஷினை கண்டுபிடிச்சு டைம் டிராவல் பண்ணி ஸ்டோன்ஸ் திரும்பவும் கலெக்ட் பண்ணி ஹல்க வச்சு ஸ்னாப் போட வச்சு அழிஞ்சு போனவங்க எல்லாரையுமே திரும்ப கொண்டு வந்துருவாங்க. அண்ட் அதுல கேப்டன் அமெரிக்காக்கு ஃபர்ஸ்ட் கேட்கிற வாய்ஸே சாம் வில்சன், அதாவது ஃபால்கனோட வாய்ஸ் தான். ஆன் யூர் லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட போர்ட்டல் வழியா வெளியே வருவாரு. இதே மாதிரி தான் இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது ஒரு சீக்வன்ஸ் இருந்திருக்கும். சோ பாஸ்ட்ல இருந்து வந்த ஒரு தானோஸை டோனி வந்து ஸ்னாப் போட்டு கொண்டதுக்கு அப்புறம் டோனியும் இறந்திருப்பாரு சாக்ரிஃபைஸ் பண்ணி. சோ டோனியோட ஃபியூனரல் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேப்டன் அமெரிக்கா மட்டும் பாஸ்ட்ல இருந்து எடுத்துட்டு வந்து அந்த எல்லா ஸ்டோன்ஸையும் கரெக்டா அந்த இடத்துலயே போய் வைக்கணும், அந்த டைம்லயே போய் வச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்ட்டுக்கு போவாரு. பட் திரும்ப வரும்போது ஒரு வயசான ஒரு ஸ்டீவ் ராஜர்ஸா ரிட்டர்ன் ஆகுவாரு. பிகாஸ் அவர் பாஸ்ட்ல போயிட்டு சும்மா ஸ்டோன்ஸை மட்டும் வச்சுட்டு வந்துடல, பெகி கூட அவர் எப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும் நினைச்சிட்டு இருந்தாரோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்திருப்பாரு. சோ அதனாலதான் திரும்ப வரும்போது வயசாகி ரிட்டர்ன் ஆகியிருப்பாரு. சோ இதுக்கப்புறம் கேப்டன் அமெரிக்காவா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷீல்ட இவ்வளவு வருஷமா தனக்கு எப்பவுமே சப்போர்ட்டிவா இருந்த ஃபால்கன் கிட்ட நீ தான் இதுக்கப்புறம் இந்த லெகசியை கேரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷீல்ட ஃபால்கன் கிட்ட கொடுத்துருவாரு. சோ இப்ப அந்த வயசான ஸ்டீவ் ராஜர்ஸ் இன்னும் எம்சியூல உயிரோட தான் இருக்காரா அப்படின்றது இன்னும் யாருக்குமே தெரியல. அதை பத்தி எதனா சொல்றாங்களா அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். சரி, தலைவன் வந்து இந்த மாதிரி ஷீல்ட புடிங்க சாம் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டனே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் இவர் தான்டா கேப்டன் அமெரிக்கா அப்படின்னு நினைச்சிட்டு
நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த சாம் பயபுல்ல என்ன பண்ணான் தெரியுமா? இல்ல நான் வந்து இந்த ஷீல்ட வச்சிருக்கிறதுக்கு டிசர்விங் இல்லையோ அப்படின்ற மாதிரி தோணுது. நான் வந்து கேப்டன் அமெரிக்காவா இருக்கிறதுக்கு தகுதி இல்லையோ அப்படின்ற மாதிரி தோணுதுன்னு சொல்லிட்டு அந்த ஷீல்ட எடுத்துட்டு போய் கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துருவான். கவர்மெண்ட் இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் வாக்கர் அப்படின்ற ஒருத்தன் கிட்ட அந்த ஷீல்ட கொடுத்து இதுக்கப்புறம் இவர் தான் கேப்டன் அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. மீன்வைல் பக்கி பார்னஸ் வந்து அவரோட அந்த விண்டர் சோல்ஜர் பாஸ்ட் இருக்குல்ல, அந்த மோசமான கடந்த காலத்துல இருந்து எப்படின்னா அவர் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தெரப்பி எல்லாம் எடுத்துட்டு இருப்பாரு. பிளாக் ஸ்மாஷர்ஸ் அப்படின்ற ஒரு சூப்பர் சோல்ஜர் கும்பல் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட ஆட்டத்தை காமிச்சிட்டு இருப்பானுங்க. சோ அவங்கள டேக் டவுன் பண்ணணும் அப்படின்றதுக்காக சாம் அண்ட் பக்கி டீம் அப் பண்ணுவாங்க. ஜான் வாக்கர் கிட்டயும் சூப்பர் சோல்ஜர் சீரம் இருந்திருக்கும். சோ இந்த ஜான் வாக்கரோட ஃப்ரெண்டான லமாரை வந்து ஒரு பிளாக் ஸ்மாஷர் கொன்னதுக்கு சம வெறியாகி ஜான் வாக்கர் அவனோட ஃப்ரெண்ட கொன்னவன நடு ரோட்ல வச்சு கொடூரமா கொண்டு இருப்பான். அந்த கேப்டன் அமெரிக்கா ஷீல்டே மொத்தமா ரத்தமா இருக்கும். சோ இது மூலமா மொத்த உலகத்துக்கும் தெரிய வந்துடும் இவன் வந்து கேப்டன் அமெரிக்காவா இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவன், அந்த லெகசியை இவன் கெடுத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் ஃபால்கனும் ரியலைஸ் பண்ணிடுவாரு, ஸ்டீவ் ராஜர்ஸ் கொடுத்த இந்த ஷீல்ட நம்ம வந்து கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துருக்க கூடாது, நான் தான் இதுக்கு கரெக்டான ஒரு ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிசைட் பண்ணி என் கிட்ட கொடுத்தாரு. வேற ஒருத்தன் கைக்கு போச்சுன்னா இந்த மாதிரி எதனா நடக்கும்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் என் கிட்ட கொடுத்திருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் அப்பதான் ரியலைஸ் பண்ணாரு. சோ இதை புரிஞ்சுக்கிட்டு ஃபால்கன் அண்ட் பக்கி இவங்க ரெண்டு பேருமே போயிட்டு ஜான் வாக்கர் கிட்ட இருந்து அந்த ஷீல்ட அடிச்சு புடிங்கிடுவாங்க. பிளஸ் வக்காண்டால இருந்து சாம் வில்சனுக்கு ஒரு புது விங் சூட் கிடைக்கும். அண்ட் அதையும் எடுத்துக்கிட்டு இவர் வந்து கேப்டன் அமெரிக்கா அப்படின்ற மேட்டர்ல எடுத்துப்பாரு, அதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாரு, இதுக்கப்புறம் நான் தான் கேப்டன் அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மீன்வைல் இதுக்கு முன்னாடி வந்து இந்த சீக்வன்ஸ்க்குலாம் முன்னாடி வந்து சாம் வில்சன் ஐசையா பிராட்லி அப்படின்ற ஒரு பிளாக் சூப்பர் சோல்ஜரை போய் மீட் பண்ணுவாரு. சோ இவரை வந்து அவரோட டைம்ல பல டிகேட்ஸ்க்கு இவரை வந்து யாருமே சரியாவே ட்ரீட் பண்ணிருக்க மாட்டாங்க, யாருமே இவருக்கு வந்து ஒரு சோல்ஜர் அப்படின்ற ஒரு மரியாதையை கொடுத்திருக்க மாட்டாங்க, வெறும் எக்ஸ்பெரிமெண்ட் பர்பஸ்க்காக வந்து மிஸ்ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்குமே இந்த உலகம் வந்து ஒரு பிளாக் பர்சனை கேப்டன் அமெரிக்காவா ஏத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்து உஷாராவே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுவாரு. அதை எல்லாத்தையுமே மைண்ட்ல வச்சுக்கிட்டு அந்த மொத்த பிளாக் ஸ்மாஷர் கும்பலையும் பக்கி கூட சேர்ந்து தீத்து கட்டுவாரு. ஜான் வாக்கரை வந்து வேலண்டினா வந்து ரெக்ரூட் பண்ணி கூட்டிட்டு போயிடுவாங்க. இதுக்கப்புறம் நீ வந்து கேப்டன் அமெரிக்கா கிடையாது, இதுக்கப்புறம் நீ யூஎஸ் ஏஜென்ட் என்று அழைக்கப்படுவாய் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் உனக்கு வேற பர்பஸ் இருக்கு, உன்னோட வேலையே வேற அப்படின்னு சொல்லிட்டு புது சூட்டை கொடுத்து கூட்டிட்டு போயிடுவாங்க. ஜான் வாக்கரை வந்து இதுக்கப்புறம் நீங்க தண்டர்போல்ட்ஸ் படத்துல பாப்பீங்க. ஜான் வாக்கர் கெட்டவன் எல்லாம் கிடையாதுங்க, அவனோட ஃப்ரெண்ட ஒருத்தன் கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காண்ட்ல தான் ஒரு தப்பு பண்ணிட்டான். அண்ட் பெகி கார்ட்டரோட ஃபேமிலியை சேர்ந்த ஷாரான் கார்ட்டர் அவங்க தான் இந்த பிளாக் ஸ்மாஷர் அப்படின்ற கும்பலுக்கு சூப்பர் சோல்ஜர் சீரம் சப்ளை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் சப்ளை பண்ணது மட்டும் இல்லாம இந்த ஒரு உண்மை யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, இந்த சீக்ரெட் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, அவங்க தான் பவர் புரோக்கர் அப்படின்றது வந்து யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த பிளாக் ஸ்மாஷரோட லீடரையே இவங்களே போட்டு தள்ளியிருப்பாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம கவர்மெண்ட்ல இப்போ இவங்களுக்கு ஒரு பொசிஷனும் இருக்கு. கவர்மெண்டோட சீக்ரெட்ஸ் எல்லாம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல, என்னென்ன வில்லத்தனமான வேலைகள்லாம் பண்றதுக்காக ஷாரான் கார்ட்டர் காத்திருக்காங்க அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். அண்ட் அப்படியே நம்ம காலத்துல கொஞ்சம் பின்னோக்கி போனோம்னா எட்டர்னல்ஸ் அப்படின்ற ஒரு டீம் நமக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறாங்க. சோ நிறைய உலகங்களுக்குள்ள ஒரு சீடு மாதிரி இருக்கும் போல இருக்கு. அந்த சீடு வந்து பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் உருவாகி ஒரு பெரிய செலஸ்டியல் அதாவது காஸ்மிக் பீயிங்கா மாறும். அப்படி மாறி அது பிறந்து வெளியே வரும்போது அந்த மொத்த உலகமே அழிஞ்சிரும். சோ இந்த எட்டர்னல்ஸோட வேலை என்னன்னா ஒண்ணுமே கிடையாது, கரெக்டா இந்த ப்ராசஸ் நடந்து முடிக்கணும். ஒரு செலஸ்டியல் வந்து ஒரு உலகத்தை அழிச்சு பக்காவா பிறந்து வரணும், அதை பாத்துக்கிற ஒரு வேலை தான் இந்த எட்டர்னல்ஸ்க்கு இருக்கும். எந்த ஒரு ஹியூமன் ப்ராப்ளம்ஸ்லயும் இங்க வந்து தலையிடக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு ரூல் இருக்கும். பட் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பல வருஷங்களுக்கு வந்து ஹியூமன்ஸ் கூடயே வாழ்ந்து இந்த பூமியிலேயே வாழ்ந்து இந்த பூமி அழியறதுல இவங்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல, முக்கியமா சர்சிக்கு வந்து விருப்பமே கிடையாது. சோ அதனால அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஹியூமன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ற விதமா செலஸ்டியல்ஸை பிட்ரே பண்றதுக்கு ரெடி ஆயிடுறாங்க. சோ கரெக்டா அந்த செலஸ்டியல் பிறக்கிற அந்த நேரத்துல இந்த மொத்த எட்டர்னல்ஸோட பவர்ஸ் எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி அந்த செலஸ்டியலை பிறக்க விடாம பண்ணிடுறாங்க. அதாவது கொஞ்சம் பிறந்துருச்சு, கடலுக்குள்ள இருந்து வெளியே வந்து அந்த செலஸ்டியல் வந்து அப்படியே நின்றுச்சு, கல்லா மாறிடுச்சு, மொத்தமா இப்ப கல்லா மாறிடுச்சு அந்த செலஸ்டியல் வந்து. சோ இப்ப அந்த செலஸ்டியல் அந்த கல்லா மாறின செலஸ்டியலை நீங்க டெஃபினட்டா கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட்ல பார்க்க போறீங்க. ஒரு முக்கியமான ரோல் இருக்க போது அந்த செலஸ்டியலுக்கு, அதுல இருந்து தான் அடமான்டியம் வரப்போகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடமான்டியம்னாலே யார் மைண்டுக்கு வருவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும், யாரு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சி ஹல்க பொறுத்த வரைக்கும் அது கதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் அவசியம் கிடையாது பெரிய அளவுக்கு. ஹல்கோட ஒரு ஃபேமிலி மெம்பரான ஜெனிஃபர் வால்டர்ஸ் இவங்க தான் வந்து சி ஹல்கா மாறி இருப்பாங்க. எப்படி மாறி இருப்பாங்கன்னா ஜெனிஃபர் வால்டர்ஸும் ப்ரூஸ் பேனரும் ஒரு வாட்டி கார்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஹல்கோட பிளட் வந்து திரும்பவும் எப்படி சாமுவல் ஸ்டர்ன்ஸ் கூட மிக்ஸ் ஆச்சோ அந்த மாதிரி இந்த வாட்டி வந்து ஜெனிஃபர் வால்டர்ஸ் கூட மிக்ஸ் ஆயிடும். சோ ஹல்கோட பிளட் அவங்க உடம்புக்குள்ள வந்ததுனால அவங்களும் வந்து ஹல்கா மாறிடுவாங்க. அவங்க ஃபீமேல் அப்படின்றதுனால சி ஹல்கா மாறி இருப்பாங்க. அந்த சீரீஸ்ல இங்க தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னு சொல்லிட்டு பெருசா எதுவும் கிடையாது. ஹல்க்கு வந்து ஒரு பையன் இருக்கான், ஸ்கார்னு ஒருத்தர் இருக்கான் அப்படின்றத மட்டும் ரிவீல் பண்ணாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எம்சியூக்குள்ள உல்வரேன் இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கன்ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் சீக்ரெட் இன்வெஸ்ட்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் ஒரு சிலது இருக்கு. ஒன்னு வந்து ரோடி வந்து இத்தனை நாளா நம்ம பார்த்த ரோடி வந்து உண்மையான ரோடியே கிடையாது, அவர் வந்து இத்தனை நாளா ஸ்க்ரல்லா இருந்திருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணாங்க. உண்மையான ரோடியை வந்து ஒரு சில கெட்ட ஸ்க்ரல்ஸ் வந்து கடத்தி வச்சுட்டு அவர் மாதிரியே வந்து வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. அவர் மாதிரியே வந்து யூஎஸ் கவர்மெண்ட்குள்ள எல்லாம் வந்து நிறைய வந்து கரப்ஷன் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் நிக் ஃபியூரி வந்து ஒரு ஸ்க்ரல்ல கல்யாணம் பண்ணி பல வருஷங்களுக்கு வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ரிவீல் பண்ணாங்க.
அவெஞ்சர்ஸ் வந்து பல பேட்டில்ல சண்டை போட்டிருப்பாங்கல்ல, அந்த பேட்டில்ல அவங்க சிந்தின ரத்தத்தை எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி ஒரு சீரம் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த சீரம் மூலமா காயா அப்படின்ற ஒரு ஸ்கல் வந்து சூப்பர் ஸ்கல்லா மாறி இருப்பாங்க. அண்ட் நிக் ஃபியூரி வந்து ஸ்க்ரல்ஸோட ஹெல்ப் மூலமா பல வருஷங்களுக்கு வந்து சேபர் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை ரெடி பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அது வந்து ஃபுல்லா ரெடியா இருக்கும். இதெல்லாம் தான் இந்த சீரிஸ்ல வந்து நமக்கு காமிச்சிருந்தாங்க. இதை தவிர்த்துட்டு பெருசா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பெருசா எதுவும் ஞாபகம் வரல. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இத்தனை படங்கள்ல வந்து வில்லியம் ஹர்ட் அப்படின்ற ஒரு ஆக்டர் தான் வந்து நம்ம தடேயஸ் ராஸா பார்த்திருப்போம். அவர் வந்து 2022ல அன்பார்ச்சுனேட்லி இறந்து போயிட்டாரு. சோ அவரை வந்து ரீப்ளேஸ் பண்ணி தான் ஹாரிசன் ஃபோர்ட நம்ம வந்து இந்த படத்துல தடேயஸ் ராஸா பார்க்க போறோம் இந்த படத்துல. சோ அந்த ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு வந்துட வேணாம். இது வந்து ஒரு ரீகாஸ்ட். சோ அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு இது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும்னு நினைக்கிறேன். இந்த படத்தை பார்க்கிறதுக்கு கொஞ்சம் அதிகம் தான். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோ உங்களுக்கு கூடிய சீக்கிரம் கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட் பார்த்து முடிச்சுட்டு ரிவ்யூல வந்து சந்திக்கிறேன். பாய்.